ஹலோ கைஸ், வெல்கம் டு சிம்பிளி ஜேபிஆர். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம 2 கம்பெனிலேருந்து டேரக்ட் இன்டர்வியூ அண்ட் வாக் இன் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிற கம்பெனி பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி ஒரு வாக் இன் இன்டர்வியூ அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக வாக் இன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். செகண்ட் நீங்கள் வந்து பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது ஸ்டார் பாக்ஸஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிலேருந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 கம்பெனிலேருந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். ஸோ பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ் அண்ட் ஸ்டார் பாக்ஸஸ் அப்படின்ற இந்த 2 நிறுவனத்துலேருந்தும் இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்த்துருங்க. பார்த்துட்டு இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே நான் வந்து வீடியோவிலே சொல்லிடுறேன். இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க டைரக்ட் வாக் இன் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படி வந்து பார்க்கும்போது டிப்ளமா அண்ட் ஆர்ட்ஸ் படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமா அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேண்டிடேட் இதுக்கு பார்த்துட்ருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான ரோல் அப்படின்றது நீம் ட்ரெயினி அப்படின்ற ரோலில் தான் அவங்க வந்து இந்த ஸ்கீமில் தான் வந்து அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஜெண்டர் அப்படின்றது மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டிப்ளமா அண்ட் ஆர்ட்ஸுக்கு வேரி ஆகும். டிப்ளமா கேண்டிடேட்ஸ்க்கு 12,500 அப்படின்றது சேலரியாக இருக்கும். ஆர்ட்ஸ் கேண்டிடேட் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10,000 அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக இருக்கும். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 18 to 25 years ஆஃப் ஏஜ் லிமிட் அப்படின்றத அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. அரௌண்ட் 25 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்ஸில் அந்த கம்பெனி சுற்றி இருக்க 25 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸோ இடம் வந்து சேஞ்ச் ஆகி நீங்கள் இருந்தால் மட்டும் தான் அந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது உங்களுக்கான கிடைக்கும். ஸோ இன்டர்வியூ டைம் அண்ட் டேட், அதாவது இன்டர்வியூ எப்போ அட்டன் பண்ண போகிறீங்க, அதுக்கான டைம் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது 23rd ஆகஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. 23rd ஆகஸ்ட் 9:30 AM நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வாக் இன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். வென்யூ அப்படின்றது புதுப்பாக்கம். இதுக்கான லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் கீழே மேப்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மெயின் கேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் கேட் வழியாக தான் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு உள்ளே போயிட்டு அசம்பிள் ஆக போகிறீங்க. இதுக்கான அட்ரஸ் லிங்க் மேப் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. புதுப்பாக்கம் அப்படின்ற லொக்கேஷன் தான். இப்போ நம்ம 2வதாக பார்க்க போகிற கம்பெனி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது வேக்சினேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஸோ வேக்சினேஷன் பண்ணதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும்ல, ஃபோனில் மெசேஜ் வந்திருக்கும்ல, ஸோ அந்த மெசேஜை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே போயிட்டு காமிச்சிங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஷூஸ் வந்து மஸ்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஷூஸ் வந்து போட்டு போயிடுங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 2வதாக பார்க்க போகிற ஒரு கம்பெனி என்ன அப்படின்னா ஸ்டார் பாக்ஸஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற இந்த கம்பெனிக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஜாப் லொக்கேஷன் அப்படின்றது சென்னை லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு தான் அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டான ஒரு ரோல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிஇ அண்ட் டிப்ளமா படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த 2 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த கம்பெனியில் இருக்கணும் அப்படின்னா பொதுவாக யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் 2 yearsலேருந்து 3 years வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரீ ஏர்னிங்ஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கிட்டு இருந்தீங்களோ அதை பொறுத்து தான் சேலரி அப்படின்றது அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதாவது உங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும், என்னென்ன வேலையெல்லாம் அவங்க வந்து ஸ்கில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத இப்போ வந்து கொடுத்துருப்பாங்க. குட் நாலேஜ் ஆன் இன்ஜெக்ஷன் மோல்டிங் பேராமீட்டர். இன்ஜெக்ஷன் மோல்டிங் அப்படின்ற கான்செப்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். சவுண்ட் நாலேஜ் ஓவர் வேரியஸ் மாடர்ன் டே மோல்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மோல்டிங் டெக்னிக்ஸ் அண்ட் மோல்டிங் கான்செப்டில் உங்களுக்கு வந்து நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அட்டெண்டிங் டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் ட்ரபிள் ஷூட்டிங் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஏதாவது ஃபால்ட் ஏற்படுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணணும், ட்ரபிள் ஷூட் பண்ணணும். அதாவது ஒரு பிரச்சனைக்கு என்ன ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறது, அதுதான் வந்து பேசிக்காக ஒர்க்காக இருக்கும். இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி டு ஹேண்டில் மிஷின் அண்ட் மேன் பவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் ரைட்டிங் அண்ட் டாக்குமெண்டேஷன், டாக்குமெண்ட் ப்ராசஸிங், இதை டேட்டா என்ட்ரி அந்த மாதிரி ஒர்க்கும் சைடில் வந்து இருக்கும். எக்ஸலில் வந்து ரெடி பண்ணுறது, ஷீட் ரெடி பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கேயும் போயிட்டு அப்ளை பண்ணுறது கிடையாது. நீங்கள் இந்த தகுதி இருக்குது 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு கால் பண்ணி இதுக்கான டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு இது வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 கம்பெனிக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ ஒன்லி தான் திஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.